அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், வாட்டர் ஸ்னோ ஃப்ளேக்ஸுங்க. இதில் 2 கலர் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து மஞ்சளுங்க, இன்னொன்று வெள்ளை கலருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் சூரிய ஒளியில் வைக்கக்கூடியதுங்க. அகலமான ஒரு டப்பு எடுத்துக்கோங்க. அதில் களிமண் இருந்தனாக்கா நல்லதுங்க. களிமண், செம்மண், மாட்டு எருலாம் கலந்து வைக்கலாங்க. வச்சுட்டோன்னா நேரடி சூரியனுடைய நேரடி பார்வையில் வைக்கணும். இதனுடைய இலைகள் பார்த்தா கொஞ்சம் அல்லி மாதிரி தான் இங்கே இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க. இது காலையில் ரொம்ப அழகாக வந்து விரிஞ்சிருங்க. அந்த மொட்டுலேருந்து விரிஞ்சிருங்க. முழுசும் தண்ணியால் ரொப்பி இருக்கணுங்க. அடுத்தது இது வெள்ளைங்க. இதுவும் வந்து இலைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அல்லி இலைகள் மாதிரி. இப்போ வந்து இது வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போது கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டியை வந்து ஒரு துணியில் முடிஞ்சு அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா இது வந்து நல்லபடி வந்து நிறைய மொட்டுக்கள் வச்சு பூவாக மலருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. கேரளா போன்ற இடங்கள், நீர்நிலைகள்லாம் இது வளர்ப்பாங்க. இது ஒரு கிழங்கு தாங்க. அதை வாங்கி நம்ம மண்ணுக்குள்ளே ஊனி வச்சுட்டா போதுங்க. நல்லா படர்ந்து அழகாக வந்து பூக்கள் வச்சு மலர்ந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு ரொம்ப அழகாக கொடுக்கக்கூடியதுங்க. இந்த 2மே இல்லாமல் இன்னொரு வகையும் இருக்குதுங்க. அது வந்து கொஞ்சம் நடுவில் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலராக இருக்குங்க. நல்ல இதழாக வந்து அதுவும் வருங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.